இந்த டிராஃபிக் லைட்லாம் இந்த கலர்ல இருக்கு, பட் இந்த கலர்ல இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? என்னடா பொண்ணு மாதிரி பேசுற? சாரிப்பா. அதாவது இந்த 3 வண்ணங்களை தான் வைக்கணும், வேற எந்த கலர் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருக்கு. அதான் வேவ் லென்த். ஒரு கலரோட வேவ் லென்த் அலை தூரத்தை வச்சு தான் இந்த டிராஃபிக் லைட் டிசைன் பண்ணிருக்காங்க. பட் இந்த வேவ் லென்த்னா என்ன? இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கு. அதை நானோமீட்டர்ல சைஸ் பண்ணுவாங்க. ஒரு கலருக்கு எவ்வளவு பெரிய வேவ் லென்த் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப தூரம் பயணிக்க முடியும், ரொம்ப தூரம் தெரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தூரத்துல இருந்து நம்ம கண்ணுக்கு வந்து அந்த சிவப்பு லைட் வரது எப்படின்னா ஒரு வேவ் மூலியமா, ஒரு அலை மூலியமா வரும். இந்த சிவப்பு கலர் பெரிய வேவ் வச்சுக்கிட்டால தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு அசால்ட்டா டிராவல் பண்ண முடியும். ஏன்னா டிராவல் ஆகும்போது ஏர்ல இருக்கிற டஸ்ட் மாலிகுல்ஸ்லாம் பூந்து போயிடும். ஏன்னா பெரிய வேவ் லென்த் வச்சிருக்குல்ல. அதே சைடுல கம்மியான வேவ் லென்த் வச்சிருக்க வயலட்லாம் கொஞ்சம் தூரம் போனாலே தெரியாது, ஏன் கிட்ட பார்த்தாலும் தெரியாது. என்ன சிம்பிளா சொல்லணும்னா, பீச்ல நம்ம அலைகள்லாம் பார்த்துருக்கலாம். பெரிய அலைகள்லாம் கரைக்கு வருது, சின்ன அலைகள் கரைக்கு வருதா? வரல, அதே தான் இது. இந்த காரணத்தால தான் ரெட்டை வந்து டேஞ்சர் சிம்பிளா மாத்திட்டாங்க. ரொம்ப தூரம் பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியுது, அதால தான். அதுக்கு கீழே இருக்கிற கிரீனை வந்து ஸ்டார்ட்டா மாத்திட்டாங்க. இந்த லைட் மட்டும் தான் வேவ் மூலமா டிராவல் ஆகுதான் கேட்டீங்கன்னா, பட் இது மட்டும் இல்ல, நம்ம பேசுற சவுண்ட், ரேடியோ, வைஃபை இது எல்லாமே ஃபிளைட்ல நீங்க பாத்துருப்பீங்க. ரெட் கலர் ஓகே, பட் ஒயிட் கலர் இருக்கு. அவன் தானே தலைவன், எல்லா கலரையும் வச்சிருக்கிறவன். நான் தப்பா இருக்கணும் சொல்லிட்டு கமால சொல்லாதீங்க. டிப்ரெஷன் ஆஃப் லைட் சொல்லிட்டு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த சிங்கிள் வெள்ளை கலர்ல தான் இந்த 7 ரெயின்போ கலரும் அடங்கி இருக்கு. அதெல்லாம் தூரத்துல இருக்கிற நட்சத்திரம் வெள்ளை கலர்ல தெரியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சொல்லிட்டு கமால சொல்லிட்டு போங்கப்பா.